ஜீவன்ராஜ், என்னதான் நடந்தது? ஓகேக்கா, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம். சரி, நாங்க என்ன பண்ணிட்டோம், புதுசா அந்த வீட்டுக்கு போறோம். அப்படின்னா கேம்பஸ் கிட்டயே வீட்டுக்கு போறோம். அந்த வீடு வந்து ஒரு 6 வருஷமா பூட்டி இருந்த வீடு. அங்க என்ன நடந்துச்சு, அங்க என்னென்ன நடந்துச்சு, நான் நடந்திருக்குன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்களாம் புதுசா எழுதுனேன். என்ன பண்ணிட்டோம், நாங்க சைட் இன்கம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி கூட்ட அழிவு பண்றது பண்ணிட்டு லேட்டா தான் வருவோம் வீட்டுக்கு. அப்படின்னு வீட்டு வந்துட்டு லேட்டா வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாம் படுத்துவோம். இன்னைக்கும் நான் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாம் லேட்டா வந்துட்டு இன்னொரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12:30 ஆனோடனே எல்லாம் போய் படுத்துட்டோம். லேட் ஆயிடுச்சு, நான் மறுநாள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் படுத்துட்டோம். எல்லாம் போய் படுத்துட்டோன்னே படுத்துக்கிட்டு எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு படுத்து இருக்கோம். திடீர்னு ஒரு பெரிய சத்தம்க்கா, என்னமோ உளுந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம். ஸோ நாங்க வந்துட்டு அவளையும் போதை பண்ணிக்கல, ஏதாச்சும் இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் யாரும் வெளியே போகல, ஒன்னும் பண்ணல. திருப்பி நாங்க என்ன பண்ணோம், திருப்பி நார்மலா அது கண்டுக்காத மாதிரி இருந்தோம். திருப்பி அந்த சத்தம் கேட்டுச்சு. என்னன்னா வெளியே போறதுக்கு பயமா இருக்கு, உள்ளுக்கு இருந்தா ஏதாச்சும் ஆயிருமோ பயமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு, இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டது இல்லையே வீட்டுல அப்படின்ட்டு. வெளியே போயிட்டு மெதுவா போயிட்டு 4 பேர் இருக்கோம் ரூம்ல, மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. 4 பேர் இருக்கோம். வெளியே போய் பாக்குறதா நாங்க அந்த சாமி அந்த ரேக் மாதிரி வச்சிருப்போம், அந்த சாமி படம் வைக்கிறதுக்கு. அது அப்படியே கீழே கவுண்டு கிடக்குதுக்கா. வந்துட்டு சின்ன ரேக் விழுந்துருந்துச்சு, அதுதான் சத்தம் கேட்டுச்சு. ரெண்டாவது வந்து அந்த பெரிய ரேக்கே விழுந்துருச்சு. இவன் நாங்க ஸ்லைடிங் டோர் கூட காத்தும் அடிக்கல, ஃபேனும் தட்டல. ஃபேன் தட்டுனாலும் அது கீழே உழுவ வாய்ப்பே இல்லை. நாங்க நினைச்ச வீட்டுக்குள்ள யாரும் பூந்துட்டாங்க, திருடம் பூந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம். வந்துட்டு எல்லாம் ரூம் எல்லாம் போய் செக் பண்றோம், யாருமே இல்ல. சரி என்ன பண்ணிட்டோம், எல்லாம் போன் அடிக்கிறோம். நாங்க போன் அடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி நடக்குது, யாரும் போன் எடுக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டோம், மறுநாள் என்ன பண்ண, வீட்டை அப்படியே வச்சுட்டு நாங்க கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இங்கதாங்க கதைய ஆரம்பிக்குது. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வரப்ப வீட்டுல எல்லாம் சாமிக்கிட்ட எங்க பாட்டி வந்துட்டு அந்த பந்தி பல்லு இருக்கு தெரியுமாக்கா, வராதுன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், சரி எல்லாம் வீட்டுக்கு வாங்கடா, நான் சாமி கும்பிட்டு ஜாமாத்து வரேன், வீட்டுல வச்சிடலாம். அது வந்து வீட்டுக்குள்ள வச்ச அன்னைக்கு கூட்டாளிக்கு நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது அந்த வாசலுக்கிட்ட மாட்டிக்கிச்சு நாங்க பாட்டி. நான் மாட்டி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது கீழே உழுவுது, கூட்டாளிக்கு பேய் பிடிக்குதுக்கு. அப்படி அந்த பண்டி பல்லு வந்து கீழே உழுவுது. நான் அவ்வளவு கிராஸா கட்டியும் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அப்படியே கீழே விழுந்து கூட்டாளிக்கு ஒரு மாதிரி ராசு பண்ணிடுச்சு உள்ளுக்கு. ஒரு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ நடக்குது வீட்டுல, அது சம்மந்தமே எல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அவனை உண்டியா விட்டுட்டு போக முடியாது, உள்ளுக்கு பூந்துருச்சு. அவனுக்கு உள்ளுக்கு போனோன்னே எங்களுக்கு அப்படியே எல்லாம் கை எல்லாம் சிவரிங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. 4 பேர் தான் இருக்கோம். மணி ஒரு 1:30 சம்திங் இருக்கும். உள்ளுக்கு போனோன்னே என்னமோ பண்றான். அந்த பால்கனிக்கு வந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண போனா பாருங்க, அதெல்லாம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் போன் அடிச்சுட்டு அப்படியே இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஓகேக்கா. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? மர்ம தேசத்துல பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஜீவன்ராஜ், உங்க ஃப்ரெண்டு அவருக்கு திடீர்னு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, பெல்கனிலேருந்து குதிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க அவரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கீழே வந்துட்டு அந்த மஸ்ஜித் இருக்கும், பெரிய மஸ்ஜித் இருக்கும், செக்ஷன் 7 சாலம். நாங்க என்ன பண்ணிட்டோம், கீழே வந்து எனி டைம் வந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸா இருக்கிறப்ப செக்யூரிட்டி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஆச்சுன்னா கீழே போம் இருப்பாங்க, நீ அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், கீழே போயிட்டு போம் மூலமா எல்லாம் கூட்டிட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன பண்றது தெரியல, போமை கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க முளைதான் எங்களுக்கு என்ன பண்றது அந்த டைம் கூட்டிட்டு வந்தோம். கீழே போயிட்டு கூட்டிட்டு வந்தோடனே போமுனால வீட்டுக்குள்ள வர முடியல. எங்க வீட்டுக்குள்ள என் கூட்டாளி வந்துட்டு அப்படி லைக் பென்ஷன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான், வீட்டுக்குள்ளே விழுந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கான், நாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கோம். போமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாசல் கிட்டே உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ கையில என்னமோ வச்சிருந்தாரு, என்னமோ தூக்கி வீசிக்கிட்டு இருந்தாரு வீட்டுக்குள்ள.
அது கையில இன்னும் இருக்கு, ஆனா வீசுறாரு, வீட்டுக்குள்ள இன்னும் வீசுறாரு. ஆனா அதுவும் அந்த சைடு தானே அங்கிட்டு போயிட்டு கீழே விழுந்துருது. இன்னும் லைக் உப்பு மாதிரி வச்சிருந்தாரு என்னமோ. நாங்க என்ன பண்ணிட்டோம், பூமி வந்துட்டு சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் இதா இருக்கலாம், நீங்க நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இது பண்ணிட்டு போயிட்டு ஏதாச்சும் சம்பாயம் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், சரின்னு எல்லாம் வந்துட்டு மறுநாளுக்கு வீட்டு ஓனருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு செக்யூரிட்டி கேட்டோம். நேற்று எங்க ஒரு பூமோ வந்தாரு அப்படின்னு. பூமோ செக்யூரிட்டி வந்து திருப்பி எங்கள்கிட்ட கேட்கறாங்க, பூமோ யாரும் அந்த மாதிரி இங்க இல்ல அப்படின்னாங்க. முதல்ல நாங்க இல்ல, நேத்து மேல வந்தாரு, நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம், நாங்க 2 பேரும் தான் கூட்டிட்டு வந்தோம், சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படி போயிட்டு சிசிடிவி அந்த செக்யூரிட்டி இதுல சிசிடிவி செக் பண்றோம்க்கா. நாங்க அந்த ஏன்னா இங்க கொண்டு வெளியாகி போனாதான் மஸ்ஜித் இருக்கும், மஸ்ஜித்ல தான் அந்த பூமோ இருப்பாரு. நாங்க வெளியே போறது இருக்கு, நாங்க பூமோ கூட்டிட்டு வரோம், வரப்பக்கா பூமோ எங்க கூட தான் வந்தாரு. சிசிடிவில பாக்க நாங்க 2 பேரும் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த சிசிடிவி பார்த்து தான் ஆடி இருப்பீங்களா நீங்க? பார்த்து நாங்க ஆடி இருப்போமா, எனக்கு கையெல்லாம் அப்படியே என்ன வெறுத்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொல்றான், இந்த மாதிரி பூமோல எங்க இல்ல, நீ அப்ப நேற்று என்னதான் பண்ணிட்டு இருந்த, நேற்றையும் ஒரே சத்தமா இருந்துச்சு உங்களோட வீடு அப்படின்னு கேட்டாங்க செக்யூரிட்டி. இல்ல எங்களுக்கு ஏதோ கெட்டது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் செக்யூரிட்டி வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். சிசிடிவி செக் பண்ணிட்டோன்னே அப்புறம் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நாங்க பூமோ கூட்டிட்டு வந்தோம், பூமோ சிசிடிவில இல்ல அப்படின்னு. அப்போ வந்தது யாருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல, வீட்டு முன்னுக்கு வந்து இன்னும் அதனாலதான் பூமோனால வீட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு நாங்க பண்டிப்பல் வச்சிருக்கோம், நாங்க வாசல் வச்சிருக்கோம் தானே, இந்த பூமோனால உள்ளுக்கு வர முடியல, அவனுக்கு என் கூட்டல்னாலே வெளியே வர முடியல. ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டோம், வீட்டு ஓனருக்கு போயிட்டு நாங்கள் மேனேஜ்மெண்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க வீட்டு ஓனருக்கு அடிச்சு இந்த மாதிரி கேளுங்க. வீட்டு ஓனருக்கு அடிச்சு கேட்டா வீட்டு ஓனர் சொன்னா பாருங்க கதைய. என்னதான் சொன்னாரு? ஸ்டூடெண்ட்னால தான் வீடை கொடுத்தேன், ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், அதெல்லாம் நான் மறைச்சிட்டேன், நீங்க எமர்ஜென்சியா வீடு கேட்டீங்க அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு. ஒரு 6 வருஷம் முன்னுக்கா வீட்டு ஓனர் கதை சொன்னாங்க. 6 வருஷம் முன்னுக்கு வந்துட்டு ஒரு 7 பேரோ 8 பேரும் மலை கேர்ள்ஸ்ல அவங்களும் அங்கதான் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ தங்கி இருந்திருக்காங்க அப்ப ஒரு 6 வருஷம் முன்னுக்கு. ஸோ என்ன நான் கேட்டோம் எதுனால அப்படின்ற, ஏன் என்னாச்சு, இல்ல 6 வருஷம் முன்னுக்கு இந்த மாதிரி தங்கி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல, ஒரு புள்ள அங்கேயும் வந்துட்டு பிரெக்னன்டா இருந்துச்சுக்கா, வேலை செய்யறாங்களா படிக்கலாங்க தெரியல, பிரெக்னன்டா இருந்திருக்காங்க, பிரெக்னன்ட் ஆகி தூக்கு மாட்டி இறந்துட்டாங்கனாக்கா. லைக் பேபியும் அம்மாவும் வீட்டுலயே இறந்துட்டாங்க தூக்கு மாட்டி. அந்த ஒரு ரூம் இருக்கும், எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுக்கா, அந்த ரூம்ல தான் ஓடி பிடிச்சு விளாண்டுகிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். அந்த ரூம்ல தான் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு. நான் கேட்டேன், நீங்க நாங்க வர மனுக்கு இந்த மாதிரி சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னா. இல்ல நீங்க எமர்ஜென்சியா கேட்டீங்க, நான் எப்படி சொல்றது, 6 வருஷமா கூட்டி இருந்த வீடு, நீங்க உங்களோட சம்பாதங்களை இது பண்ணி போவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நாங்க திருப்பி எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படின்னா ஓனருக்கும் எங்களுக்கும் எல்லாம் வெளியே சொல்லியிருந்தா நாங்க வேணாம்னு சொல்லிட்டு வேற வீடு பார்த்துருப்போம். நாங்க என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்ச சாமியார் இருக்காங்க எங்க ஹோம் டவுன்ல, அவங்கள வர வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஜாமான் கொடுத்தாரு, வீட்டுல இருந்து ஒரு ஜாமான் எடுத்து கொடுத்தாரு, அதை போயிட்டு சுடுகாட்டுல புதைக்க சொன்னாரு. அந்த மாதிரி அங்க போறப்ப அங்கேயும் ஒரு பெரிய கதைக்கா. ஆஹா, இருங்க பாட்டுக்கு பிறகு பேசலாம்க்கா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். ஜீவன்ராஜ் அவர் ரெண்டுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்த வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சுடுகாடு பக்கம் போனீங்களா ஜீவன்ராஜ்? அதுக்கப்புறம் போனோம்க்கா, அவரு கரெக்டா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கையில ஒரு 4 பேர் இருந்தால 4 பேர் கையில வந்துட்டு ஒரு கனி கொடுத்தாரு. இந்த மாதிரி கனி கொடுத்துட்டு இதை போயிட்டு புதைங்க. எப்படி புதைக்கணும்னாக்கா, அந்த சுடுகாடு சுத்தி ஊஜம் லைக் எப்படின்னா தொங்கல்ல 4 ஒரு கட்டு மாதிரி போட சொன்னாரு. அந்த மூலையில இந்த மூலையில லைக் ஆங்கிள் போட சொன்னாரு. போயிட்டு 4 பேரும் ஒரே டைம்ல ஒன்னா புதைக்கணும் அப்படின்னாங்க. எங்க சுடுகாடு தெரியுமாக்கா, அந்த சிம்பங்லி மாத்திரமாக்கா கிளைங்ல. சோ அங்க போக சொன்னாரு. நாங்க காலம்ல சிம்பங்லி வந்து கிட்டன்னு சொல்லி அங்க போக சொன்னாரு. அதுதான் நான் ரூட் ஒர்க்ல இருக்கு. நாங்க போறோம்க்கா, காடி ஸ்டார்ட் பண்றோம், காடி ஸ்டார்ட் பண்ணல அந்த டைம். அப்ப
சரி என்ன பண்ணோம், மோட்டர் எடுத்துட்டு காடி சத்தம் வந்துட்டு மோட்டர்ல போறோம். மோட்டர்ல போய்கிட்டு இருக்கோம், கூட்டாளி கீழே வந்துட்டான் மோட்டர்ல இருந்து. ஆக்சிடென்ட், ரொம்ப அடியில கணக்கு வந்துட்டு ஹலங்கல்ல எங்களை அங்கேயே போக விடாம தடுக்கிறாங்க, ரொம்ப தடுக்கிறாங்க. அந்த பையனை போய் ரசூப் பண்ண பையன் வந்துட்டு நான் ஏத்திக்கிட்டேன் மோட்டர்ல. ஏத்திட்டு போயிட்டு உள்ளுக்கு போடுறோம். உள்ளுக்கு எங்க பூர முடியல, எங்களால பூர முடியல உள்ளுக்குல. எப்படின்னா ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கு, பூர முடியல எங்களால அந்த சுடுகாட்டுக்குள்ள. சாமியார்ட்ட அந்த மாதிரி அடிச்சு கேட்டோம், இந்த மாதிரி எப்படி சாமி எங்களால இப்ப இது பண்ண, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப தடங்கள் வந்துருச்சு, நீங்க அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. நாங்க என்ன பண்ணோம், அந்த கனியை என்ன எடுத்துட்டு வந்துட்டு ஆத்துல விட்டுருங்க அப்படிங்க. ஆத்துல விட்டதுக்கு அப்புறம் திருப்பி சாமியார் வந்துட்டு அப்புறம் தான் அந்த கதையை சொன்னார் எங்கள்கிட்ட. வந்துட்டு நிறைய போகாத இடத்துக்குலாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்க சொன்ன சாமி நாங்க வேலை செஞ்சுட்டு தான் வரோம் அப்படின்ட்டு. அதனாலதான் ஃபாலோ பண்ணியிருக்கு. எப்படின்னாக்கா ஒண்ணு வீட்டுக்குள்ள உள்ளது சுடுகாடு பாதையெல்லாம் போவோம்னு சொல்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வேற வந்திருக்கேன் எங்களை. ஸோ இது ரெண்டுமே இதாகி அந்த ஒரு வாரம்க்கா, ஒரு வாரம் எனக்கு இப்படியேதான் நடந்துக்கிருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் நல்லா ஆயிடுச்சு, நார்மலா இருந்தோம். அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சு வீட்டுல சொந்தமா அந்த சிங்கி திறக்கிற சத்தம், அப்புறம் கதவு கீற சத்தம் கேட்டுச்சு. நாங்க அந்த கனியை வந்து தலைக்கணிக்கல வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம், ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். அந்த கதை இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குக்கா. இன்னும் வீட்டுல இருந்து எங்களால அதை இது பண்ண முடியல. இன்னும் அந்த வீட்டுல தான் இருக்கீங்களா? இன்னும் அந்த வீட்டுல தான்க்கா இருக்கோம், வேற என்னக்கா பண்றது. சரி, அந்த சத்தம் கேட்கும். மஸ்ஜித்ல இருந்து வந்த அந்த சாமியார் அந்த அந்த போமோ யாரு? அதுதான்க்கா எனக்கு தெரியலக்கா, அந்த போமோ யாருன்னே தெரியல. ஆனா எப்படிதாம்மா இருந்தாரு, ஃபுல்லா கருப்பு சட்டை, அந்த ஜூபா மாதிரி போட்டிருந்தாரு, ஒரு இது மாதிரி சொங்கோ போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தாரு. எனி டைம் வந்துட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் ஒட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க வந்துட்டு போயிட்டு கூட்டிட்டு வரோம், சிசிடிவி செக் பண்றோம், போமா இல்லை எங்க கூட. எங்களுக்கு என்ன பண்றது, வீட்டுக்கே அந்த வீட்டுல இருந்து பக்கிங் கூடி வந்து ஒரு 7 hour 8 hour கீழே நின்றுகிட்டு இருக்கோம் காலேஜ் வரைக்கும். வீட்டுக்கே போகலக்கா அந்த பூமோ பண்ண வேலைனால. சோ நீங்க சாமி பாத்தீங்களா, அங்கேயாவது கேட்டீங்களா எங்க கூட அன்னைக்கு வந்தது யாருன்னு? ஆக்சுவலா நாங்க கேட்டோம். ஆனா இங்க கூட அவங்க வந்ததுக்கு வந்துட்டு 4 பேர் பாய்ஸ் தானக்கா, நம்மள பாய்ஸ் கூட வந்துட்டு அந்த மோகியின் சிலி பட்டிருக்கீங்கன்னாக்கா. சோ சாமியார் அப்படிதான் சொன்னாங்க, நீங்க 4 பேர் வயசு பையனுங்க, சோ இதெல்லாம் கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும், உங்களை பின் தொடர்ந்து தான் வரும். ஒரு மாதிரி இன்னும் பயங்கரமா இன்னும் தமிழ்ல எனக்கு அவர் பேசின பாதி தமிழ் எனக்கு புரியலக்கா. சோ அப்ப அந்த போமோவா வந்தது வந்து மோகினி அப்படின்றாரா? நாங்க போமோ கதையை சொன்னோம். போமோ கதையை இந்த மாதிரி சிசிடிவி நாங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன், இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வச்சிருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் முதல்ல அழிச்சிருங்க, அது இருக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்காதீங்க, இருக்கனாலதான் நான் உங்களுக்காக ஒரு ஜாமான் செஞ்சு தரேன், கனி வச்சுக்கோங்க, எங்க போனாலும் அதை எடுத்து போங்க சொல்லி கொடுத்துட்டு சாமியார் போயிட்டாருக்கா. ஆனா அந்த போமோ எப்படி வந்தாரு, நாங்க எப்படி போய் கூப்பிட்டோம், அந்த டைம் அது எங்களை இழுத்துட்டு போனச்சா கீழே, இல்ல நாங்களா கீழே போனோமான்னு தெரியல எங்களுக்கு. போமோட்ட பேசுனது, கூட்டிட்டு வந்தது, சிசிடிவில செக் பண்ணது, ஒண்ணுமே இப்ப வரைக்கும் அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கா, கேள்விக்குரிய. மறுபடியும் அந்த கதையை வேற பேசிருக்கீங்க, அந்த வீட்லயே வேற இன்னும் இருக்கீங்க. இல்லக்கா நான் ஆக்சுவலா எனக்கு என்ன அந்த ஆனா சொல்லிட்டாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது யார்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. நீங்க வெட்ட வெளிச்சமா ரேடியோலயே சொல்றீங்களே. பிரச்சனை அக்கா, என்னக்கா எத்தனை நாளுக்கா பயந்துகிட்டு இருக்கிறது. சரி, திருப்பியும் அதே பேய் வந்துச்சுன்னா ஒரு செல்ஃபி பிடிச்சி அனுப்பி விடுங்க. ஓகே, செல்ஃபியா பிடிக்கலாம்க்கா, அந்த போமோ வராம இருந்தா சரி. திருப்பி பக்கத்துல எல்லாம் போயிட்டு கையெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு கையில ஜாமான்லாம் கொடுத்தாருக்கா. பாருங்க, பேயே கை பிடிச்சி கூட்டு வந்து, அது பேயா இருக்கலாம், இல்லன்னா உங்களுக்கு உதவி செய்ய வந்து ஏதாவது ஒரு சோலா கூட இருக்கலாம்ல. ஆமா, நாங்க வந்து அப்படியும் வந்துட்டு யோசிச்சோம். நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன்லாம், கையெடுத்து கும்பிடுறோம், கடவுளை காப்பாத்துங்க, எங்களுக்கு என்ன மட்டும் தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்களும் அப்படி யோசிச்சோம். ஒருவேளை கடவுளா கூட இருக்கலாம், ஒரு மாதிரி ஒரு உருவத்துல அனுப்பியிருக்காங்க. இன்ன வரைக்கும் வீட்டுல இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்களும் பாட்டுக்கு என்ன பண்றது தெரியாம அப்படியே இருக்கோம். அந்த கனியை நம்பிதான் இருக்கும். அதனால ஒரு 2.5 மாசம் ஆச்சுக்கா. அப்படி ஒரு நாள் கேட்கும், ஒரு நாள் வேகமா கேட்கும், ஒரு நாள் வந்து சத்தமே இருக்காது. இன்னும் அந்த சத்தம் கேக்குதா? கேக்குக்கா, நீங்களாம் அங்க வந்தீங்கன்னாக்கா ஓடி போயிருவீங்க பின்றீங்க. சத்தியமாக்கா. சரி, என் சீரியல் பே டீமோட வந்து சேர்றேன். அங்க வேணாக்கா, ரைஸுக்கா வரவேனாக்கா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036 491 3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD
அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்ம தேசம். அப்படி என்னதான் நடந்துச்சு திருமதி ஜெயந்தி? முந்தி நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம்க்கா. அந்த வீடு வந்து டபுள் ஸ்டோரி வீடு. அப்ப அந்த வீட்டுல நாங்க இருக்கிறப்ப அந்த சத்தம் கேட்கும். இடிக்கல் இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஆளு தொங்காட்டுல வச்சு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப அந்த வீட்டுக்கு போன புதுசுல நான் என்ன பண்ணேன், பக்கத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், பாட்டி ராத்திரில சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் 12 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் கதவு சாத்திடுவேன் அப்படின்னாங்க. அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணன் அவர் என்ன பண்ணாரு, வெளியில இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து அன்னைக்கு வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டாரு. ஸ்டே பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐஸ் பெட்டி அந்த சைட்டு அந்த ஜன்னல் நிலவில் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு உருவம், சோப்பு கண்ணு, நல்ல முடி நீட்டம். அவர் கண்ணுக்கு, அவருக்கு வந்து அம்மா வரும், அப்ப கண்ணுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு. அப்ப கண்ணுக்கு தெரிக்கிறப்ப அப்புறம் சொன்னாரு, இந்த வீட்டுல என்னமோ இருக்கு அப்படின்னாரு. அப்ப நாங்களும் நம்பல, ஏன்னா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுல நான் ஒண்டிதான் இருப்பேன். அப்ப என்னடா பின்னால நிழல் மாரி போய்கிட்டு வருது அப்படின்னு தான் அந்த வீட்டுல இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் நாங்க ரூம்ல படுத்திருந்தோம். படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா மணி ஒரு 12 இருக்கும்க்கா. கதவு அடிச்சுட்டு இந்த நகம் கீரைனா சத்தம் கேட்குனேன். அந்த மாரி ஒரு இது. காலையில எழுந்து பார்த்தோமா உடம்பெல்லாம் காயமா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இந்த கழுத்து கிட்ட உடம்பு கிட்ட எல்லாம் காயமா இருந்துச்சு. அப்ப பேபி இருந்துச்சு, எனக்கு பேபியும் கலங்கிருச்சு. அப்ப இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறப்ப அப்போ ஒரு டீப் நாங்க எல்லாம் உரிமை குரூப்புங்க எல்லாம் அங்கதான் வீட்டுலதான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்ப பயணிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சரி இன்னைக்கு என்னதான் நடக்குது பாப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாம் எங்க வீட்டுலதான் படுத்துக்கிட்டாங்க. படுத்த அன்னைக்குக்கா மேல யாரும் இல்ல, கீழே தான் படுத்துருக்குறோம், மேல யாருமே இல்ல, காத்து இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த கதவு மட்டும் வேகமா ஒரு அடி மேல திறந்து கதவு சாத்துறமே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் படியில தொக்கா சத்தம் கேக்குது. நாங்க எல்லாம் ஹால்ல தான் படுத்துருக்குறோம், எல்லாம் தூங்குற மாதிரி பாக்குறோம். அந்த உருவம் வந்து நின்று காமிச்சிட்டு அது போயிடுச்சு. ஒயிட் கலரு, கண்ணு சோப்பு, நல்ல முடி நீட்டம், கையில ஒரு கட்டையோட தான் இருக்காது. காமிச்சிட்டு போனோன்னா மறுநாள் அந்த வீட்டுல நான் இல்லவே இல்ல. அப்புறம் அவங்க தெரிஞ்சு அந்த சாமி ஆடு ஒரு வீட்டுல போயிட்டு எங்களை தங்க வச்சுட்டு மறுநாள் அந்த வீட்டுல சாங்கியம் செஞ்சிருக்கிறாங்க. சாங்கியம் செஞ்சு அதுமோ ஆட்டு ஈரல் என்னமோ சொல்லி எல்லாம் செஞ்சிருக்காங்க. எல்லாம் செஞ்சு வச்சு அந்த வீட்டுல இருந்து அந்த சேட்டையை வெளியாக்கினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோக்கா, ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு. சாப்பாடுல வந்து நகம் இருந்துச்சு, கவுச்சி ஜாமா கோழி கறி என்னாச்சும் வச்சுட்டோமா நகம் இருக்கும். ஓ, என்ன மாதிரி நகம் நல்ல நீட்டா கூரா இருக்கும் நகம். என்ன கலர்ல இருக்கும்? ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும் அந்த நகம். கோழி கறி எடுப்போம், அந்த கறியில இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடவே உங்களுக்கு மனசு இருக்காது. கோழி கறி கொஞ்ச நாள் விட்டுட்டோம். கோழி கறி அந்த வீட்டுல கவுச்சி ஆக்குனா ஏதாச்சும் நடக்கும். பின்னால ஒரு உருவம் அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் ராத்திரி அந்த தொங்காட்டுல ஏறி வரும். அதோட உருவம் பார்க்கவே ஒரு பயங்கரமா இருந்துச்சுக்கா. கண்ணு ரெட் கலர்ல, வயிற்று வெள்ள ஃபுல்லா வயிற்று, முடி நீட்டு, கோரப்பல் இருந்துச்சு. உங்க கணவர் பாத்துருக்காரா? அவரும் பாத்துருக்காரு. அந்த டைம்ல நாங்க எல்லாம் குரூப் அந்த உரிமை பயணிகள் எல்லாமே ஹால்ல படுக்கிறப்ப எல்லாம் பார்த்தோம் அந்த உருவத்தை. அதோடதான் மறுநாள் என்னை வந்து அந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் இன்னொரு கேர்ளும் அங்க தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கி அப்ப இவங்க அந்த வீட்டுல எல்லாமே செஞ்சாங்க. சரி, எல்லாம் கிளியர் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதோட அந்த வீட்டுல இல்லக்கா, நான் வீடு மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டேன். ஓ, உடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. ஆமா, திருப்பி அந்த மேல போனா நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும். அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடு வேணாம், பரவாயில்ல, நம்ம ரொம்ப நாள் அந்த வீடு சாத்தியே தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு சரி அந்த வீடு கிடைச்சோன்னா நாங்க குடி போனோன்னு சாமி கும்பிடுறோம், பூஜை போடுறதுனால அதுக்குனால இருக்க முடியல பொறுக்க, அது ரொம்ப பிரச்சனை உண்டாக்கிடுச்சு. சோ வீடு மாறி போன பிறகு அதுக்கப்புறம் குழந்தை தங்கிடுச்சா? இல்லக்கா, அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் சாமி பத்திரத்துல சொன்னாங்க, ஏன்னா அது அந்த கருவை எடுத்தோன்னே கொஞ்ச நாள் அப்படி இல்லாமதான் இருக்கும், அப்புறம் தங்கும் அப்படின்னாங்க. இப்ப ஆண்டவ புண்ணியத்துல எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமாக்கா, அதோட எனக்கு ரொம்ப பயம் ஏதாச்சும் இருக்கு. ஆனா நிறைய சொல்லுவாங்க இந்த மாரி, ஆனா ஒரு சேட்டையிலயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வீட்லயே நாங்க இருந்ததா எதுவும் நடந்திருக்காது. அது வீட்டு விட்டு நாங்க வெளியே ஆயிட்டோம்.
ஓகே ஓகே, நல்ல வேலை, எல்லாம் போயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. ஆமாக்கா. சரிங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.